சித்தி பாத்தியா எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க. இது நீ வாங்குனதா? ஆமா சித்தி. சூப்பர் டி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளுடி. எனக்கு ஒண்ணும் வேணாம் சித்தி, அம்மா தான் வாங்கிட்டு காட்டிட்டு வர சொன்னுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. போகடி போடி, உன் சித்தி கிட்ட ஏண்டி காட்ட சொன்னாங்க? நான் மெடல் வாங்கிட்டேன்னு ஒரு வீடா சொல்ல முடியாதுல்ல, எங்க சித்தி கிட்ட சொன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும், அதான். நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. நாய் வாழை இழுக்காதடி, கடிச்சு போடும். போ சித்தி, வால் எப்படி கடிக்கும்? ஆமாடி அம்மா, வால் கடிக்காது, வாய் தான் கடிக்கும். நீ புடிச்சிரு. என்னடி முறைக்கிற? நாய் கடி ஊசி 40 போடாம உனக்கு புத்தி வரும். சித்தப்பா எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? கோழி முட்டை போடாம நேரா குட்டி போட்டிருந்தா நம்ம ஆம்லெட்டுக்கு என்ன பண்ணிருப்போம்? குடும்பத்தோட மொட்டை அடிச்சிட்டு வந்த குட்டையில குதிங்க குந்தாய். அமெரிக்காக்காரன் என்னென்ன கண்டுபிடிக்கிறான், இவ ஆம்பளத்துக்கு என்ன பண்றான்னு கேக்குறா பாத்தியா? மேடம், நாங்கள் புதுசாக முதியோர் இல்லம் கட்ட போகிறோம். உங்களால் முடிஞ்சதை கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பா குடுக்கறேன்ப்பா. என்னடி தேடுற? என் மாமியார் இங்கதான் இருந்தாங்க, காணும். அவங்க கிட்டதான்ப்பா காசு இருக்கு, வந்ததை வாங்கி தரேன். அப்பா நீ விவரம் தாண்டி. அக்கா, கோழி கால் வேணும். குடுக்க முடியாதுப்பா. அப்படி சொல்லுடி, என் ஓனர் பொண்டாட்டி. காலை நீ வாங்கிட்டு போயிட்டா உடம்ப யார்கிட்ட விக்கிறது? ஆட ஓனர். சித்தி எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரியா? ஏண்டி? இனிமே கம்ப்யூட்டர் படிச்சாதான் வேலை கிடைக்குமா? அப்ப நீ படிச்சா வேலை கிடைக்காதா? என்ன ஓனர் பொண்டாட்டி நகைச்சுவையா? ஆமாண்டி. ஓனர் பொண்டாட்டி பசிக்குதுடி. யோ, கோழிக்கு பசிக்குதான், தீவனம் போடவா? அதை ஏன்டி என்கிட்ட கேக்குற? போட வேண்டியதானே? உன்கிட்ட கேட்கல, தீவனம் போடவான்னு கூப்பிட்டேன். உனக்கு அறிவு தாண்டி. பாப்பா, முட்டை இருக்கா? இருக்கு இருக்கு. என்ன ரேட்டு? ஒரு முட்டை 10 ரூபா. சரி பாப்பா, எனக்கு 30 முட்டை கொடு. அங்க இருக்கிறதே 30 முட்டை, அதையும் நீயே வாங்கிட்டா நான் யார்கிட்ட விக்கிறது? அப்புறம் எதுக்கு முட்டை வைக்கிறீங்க? 30 முட்டலடி, உன்னோட சேர்த்து 31. சித்தி இந்த நல்லவங்க எல்லாம் ஏன் சீக்கிரமா சாவுறாங்க? அது ஏண்டி என்கிட்ட கேக்குற? கடவுள் கிட்ட போய் கேளு. அதுக்கு ஏண்டி கடவுளே என்கிட்ட கேளு. சரி சொல்லு. உங்க வீட்டு ரோஜா செடியில 10 பூ இருக்கு, நீ எந்த பூவை பறிப்ப? எது நல்லா இருக்கோ அதை தான் முதல்ல பறிப்பேன். அப்படிதாண்டி, கடவுளும் நல்லவங்கள தான் முதல்ல தூக்குவாரு. இப்ப எந்த நல்லவங்கடி செத்தாங்க? அவன் ஆளுதான் சித்தி, பக்கத்து கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டா. என்னடி சொல்ற எலிமண்டா? அவன் ஆளு ஒண்ணு அவ்வளவு நல்லவ இல்லடி. நீ ரொம்ப நல்லவ தாண்டி. பாத்தியா, தப்புஸ்டா. சித்தி இந்த நல்லவங்க எல்லாம் ஏன் சீக்கிரமா சாவுறாங்க? அது ஏண்டி என்கிட்ட கேக்குற? கடவுள் கிட்ட போய் கேளு. அதுக்கு ஏண்டி கடவுளே என்கிட்ட கேளு. சரி சொல்லு. உங்க வீட்டு ரோஜா செடியில 10 பூ இருக்கு, நீ எந்த பூவை பறிப்ப? எது நல்லா இருக்கோ அதை தான் முதல்ல பறிப்பேன். அப்படிதாண்டி, கடவுளும் நல்லவங்கள தான் முதல்ல தூக்குவாரு. இப்ப எந்த நல்லவங்கடி செத்தாங்க? அவன் ஆளுதான் சித்தி, பக்கத்து கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டா. என்னடி சொல்ற எலிமண்டா? அவன் ஆளு ஒண்ணு அவ்வளவு நல்லவ இல்லடி. நீ ரொம்ப நல்லவ தாண்டி. பாத்தியா, தப்புஸ்டா. சித்தி நேத்து எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. நீ என்னடி பண்ண? கரண்ட் இருக்கான்னு சுண்டு விரலால தொட்டு பார்த்தேன் சித்தி. லூசாடி நீ. சுண்டு விரல் சின்னது, நடு விரல் தான் பெருசு. நீ அதால தொட்டு பாத்துக்க வேண்டியதானே? ஆமா சித்தி, இது கூட எனக்கு தெரியாம போச்சு. இப்பயாவது தெரிஞ்சுக்கடி. உங்க 2 பேருக்கும் ஆயுசு 100டி. ஏன்? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? என்ன பேசுனீங்க? இன்னைக்கு முட்டாள் தினமா, அத பத்தி தான்.